வெல்கம் டு மை சேனல். நம்ம இன்றைக்கி ஒரு வீடியோ பார்க்க போகிறோம். அதாவது ஒரு ஹோமத்துக்கு 54 கொழுக்கட்டை, பூர்ண கொழுக்கட்டை கேட்டிருக்கா. அதுக்காக ஒரு 3 டம்ளர் தேங்காய் திருகி வச்சுருக்கேன். ஒரு டம்ளருக்கு ஒரு 3/4 டம்ளர் வெல்லம்னு இதை தனியாக நசுக்கி இதை எடுத்து வச்சுட்டுருக்கேன். ஒரு டம்ளர் தேங்காய் 3/4 டம்ளர் வெல்லம் போட்டால் சரியாக இருக்கும். இது எப்படி பண்ணுறதுங்கிறத காமிக்கிறேன். இப்போ ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் கொஞ்சமாக ஜலம் விட்டுருந்து இந்த வெல்லத்தை, நசுக்கி வச்ச வெல்லத்தை அதை போட்டு அது கரைஞ்ச உடனே நம்ம தேங்காய் போட்டு பூர்ணம் பண்ணிக்கலாம். இப்போ இந்த இதில் வெல்லத்தை போடலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சி வரட்டும், பார்க்கலாம். வெல்லம் நல்லா கரைஞ்சிட்டு இந்த தேங்காய் அதில் கொட்டி கலர் இல்லை. ரொம்ப ஈஸியாக கலரியாச்சு. இந்த மாதிரி நல்லா இதாகிடுத்து. இது ஆறணுன்னு இன்னும் கெட்டியாகிடும். அதனால் ஆஃப் பண்ணிடலாம். கொழுக்கட்டை மாவு எப்படி பண்ணுறோங்கிறத அப்புறம் காமிக்கிறேன். பூர்ணம் பண்ணதை காமிச்சேன். கொழுக்கட்டை மாவு கலர்றது எப்படின்றத காமிக்கிறேன். இப்போ கொஞ்சம் ஒரு பாத்திரத்தில் ஜலத்தை விட்டுண்டு கொஞ்சோண்டு எண்ணெய் விட்டுண்டு சும்மா சாஸ்திரத்துக்கு ஒரு கல் உப்பு, இதையும் போட்டுண்டு நம்ம கொழுக்கட்டைக்கு அரிசியை ஊற வச்சு களைஞ்சி உணர்த்தி அந்த மாவை மிக்சியில் அரைச்சி அதையும் கொழுக்கட்டைக்கு எடுத்துக்கலாம். இல்லைன்னா கடையிலேயே கொழுக்கட்டை மாவு கிடைக்கிறது, அதையும் வாங்கிக்கலாம். நான் ஒரு 2 டம்ளர் மாவு எடுத்துட்டுருக்கேன். அதில் கொஞ்சம் தண்ணியாக கரைச்சிட்டு எப்படின்னு காமிக்கிறேன். இந்த மாதிரி தண்ணியாக கரைச்சிட்டு அடுப்பில் விட்டு கலந்து எடுத்துக்கலாம். கைவிடாமல் அப்படியே கலர் இல்லைன்னா அங்கங்கே ஒரு மாதிரி கட்டி முட்டமாக போயிடும். கைவிடாமல் அப்படியே கலரிண்டே இருந்தோம்னா நல்லா சாப்பிட்டா நல்லா வரும். இந்த மாதிரி மாவு நல்லா கெட்டியாக உருட்டின்னு வரும். அப்படியே பாத்திரத்துலேயே ஒட்டாமல் அப்படியே உருட்டின்னு வரும். தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. பாத்திரத்தில் ஒட்டாமல் எப்படி வெந்திருக்குன்னு. மாவு நல்லா வெந்ததை எடுத்து அவ்வளோதான். மாவை தொட்டு பார்த்தா கையில் அப்படி ஒட்டாமல் வரணும். அருமையாக வந்துருக்கு பாருங்க. இதுதான் கொழுக்கட்டை மாவு பதம். கலர்றது தான் கொஞ்சம் கஷ்டம். கலரி கொஞ்சம் ஆறணுன்னு கொழுக்கட்டை பண்ணுறதை காமிக்கணும். அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன். இது பந்து மாதிரி வந்திருக்கு பாருங்க. அப்படியே உருட்டினா பந்து மாதிரி இருக்கும். அப்படியே மாவு
சூப்பராக வந்துடுத்து. கொழுக்கட்டை பண்ணி காமிக்கிறேன். கொழுக்கட்டை பண்ணுறதை காமிக்கிறேன். கொஞ்சம் இந்த மாவை நல்லா பிசைஞ்சு இது மாதிரி நல்லா உருட்டி வச்சுக்கணும். கொஞ்சம் எண்ணெயை தடவிண்டு நல்லா கையில் அப்படி உருட்டிண்டு எண்ணெயை தூக்கிண்டு தெரியுதா? சுப்பு இது மாதிரி பண்ணிக்கணும். நல்லா ஒரு இது மாதிரி உருண்டையாக இருக்கும். அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு இந்த கிண்ணம். இதில் நம்ம கொஞ்சமாக பூரணத்தை எடுத்து வச்சு நல்லா அப்படி சேர்த்து இப்படி பண்ணு. அழகாக அருமையாக வந்திருக்கு. மாவு ரொம்ப நல்லா இருக்கும். மாவு எல்லா கொழுக்கட்டையும் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். கொழுக்கட்டை ரெடி ஆகிடுது. சூப்பராக வந்துடுது கொழுக்கட்டை. பிள்ளையார்களுக்கு இன்றைக்கி கொடுத்து அனுப்ப போகிறோம். எல்லோருக்கும் ஹாப்பி தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். எல்லா வளமும் பெற்று எல்லாரும் நீடூழி வாழணும்னு நானும் இந்த விநாயகர் பெருமாள்கிட்ட வேண்டிக்கிறேன். எல்லோரும் சந்தோஷமாக இருக்கணும். பராபர வருஷம் எல்லாருக்கும் நல்லா இருக்கணும்.